ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்ன யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு பயனுள்ள தகவல். இந்தியன் ரயில்வேஸில் ஒரு நியூ ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல வந்து ஒரு நியூ ட்ரெயின் வந்து விட்டுட்டாங்க. இட்ஸ் ஆல் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு ரயில்வே ரிலேட்டட் நியூஸ் வந்து சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைநாடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதான் வந்து சிக்மங்களூர். அந்த ம மலையொட்டி இருக்கக்கூடிய நாடுகள் கர்நாடகால வந்து இருக்கக்கூடிய சிக்மங்களூர்லேருந்து திருப்பதிக்கு வந்து ஒரு வீக்லி வண்டி விடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கை. இந்த டோட்டல் கிலோமீட்டர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 594. இத பத்தி நான் செகண்டரி வரேன். இந்த வண்டி வந்து யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ் ஜல் சக்தி சோமண்ணா வந்து ஆல்ரெடி வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கோச் பொசிஷன் பாருங்க. இந்த வண்டி வந்து ஃபுல்லா எல்ஹெச்பி. எல்ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா 18 கோச் பொசிஷன் இருக்கு. 2 ஏசி 2 டயர், 4 ஏசி 3 டயர், 6 ஸ்லீப்பர் கிளாஸு, 4 ஜென்ரல் டோர்ஸ் அதிகமாக விட்டுருக்காங்க. சூப்பர். 1 செகண்ட் கம் லக்கேஜ் வேனு. அதில் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸுக்கும் வந்து அதை சேர்த்து விட்டுருக்காங்க. இந்த வண்டி என்னோட அபிப்பிராயத்துல கொல்லம் திருப்பதியோட ரேக் ஷேரிங் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஐஆர்டிசி வெப்சைட்ல அவங்க போடல, ரயில் இன்ஃபோல போடல. இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்களா. இது எப்போ எடுக்கிறாங்கன்னா எவ்ரி வியாழக்கிழமை 9 மணிக்கு வந்து வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க. 17423 திருப்பதி சிக்மங்களூரு வீக்லி எக்ஸ்பிரஸ். இது வந்து மெயில் கேட்டகரியில வரல, எக்ஸ்பிரஸ் கேட்டகரி தான் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடே நான் அதில் பார்க்கும்போது ஒயிட் ஃபீல்டு கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 97 பங்கார்பேட் அண்ட் ஒயிட்ஃபீல்ட் நான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 97 பங்கார்பேட் கிட்ட கொடுத்துருக்காங்க. 97 தான் மேக்ஸிமம் வந்து போகிறது. ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60 to 70 இந்த வண்டி போகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18 ஸ்டாப்பு. எவ்ரி வியாழக்கிழமை 9 மணிக்கு எடுத்து 18 ஸ்டாப் பாக்காலா, சித்தூர், காட்பாடி, குப்பம் எல்லாம் போயிட்டு சிக்மங்களூர் அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டி ரிட்டர்னு அதே வெள்ளிக்கிழமையில 5:30 மணின்னு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் திருப்பதிக்கு 7:40 வரும். அதே 18 ஸ்டாப்பில் வரும். இங்கே மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து திப்தூர் கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் இங்கே இருக்கிறதுல திப்தூர் அண்ட் ஒயிட்ஃபீல்ட். போகும்போது பங்கார்பேட் கிட்ட கொடுத்துருக்காங்க, வரும்போது திப்தூர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ 18 கோச் இருக்கு. ஸோ நீங்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த வண்டி வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்க. நான் இதில் ரேக் ஷேரிங்னு பார்த்தேன். பட் இட்ஸ் அரௌண்ட் கொல்லம் வண்டிக்கு ரேக் ஷேரிங் போகுது. பட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. இதுதான் இன்னைக்கான ஒரு ஒரு அப்டேட். இந்த வண்டி வந்து த்ரைஸ் எ வீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்லி, ஃபியூச்சர் வந்து த்ரைஸ் எ வீக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா த்ரைஸ் எ வீக் பண்ணுவாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பர்மனெண்ட்டும் ஆக்கி விடுவாங்க. இட்ஸ் ஆல் கலெக்ஷன். இந்தியன் ரயில்வேஸில் வந்து கலெக்ஷன் நல்லா இருந்தால் அந்த வண்டி பர்மனெண்ட் ஆக்கி விட்டுடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் a lot. Bye.